ஹாய் ஆல்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமாவோட எபிசோட் 15 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடலன்னா மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் போடலன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? அப்புறம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் ஓகே நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, ஒயன் வந்துட்டு வீக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பா. அது என்ன கிஃப்ட்டுன்னு தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஒயனே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. என்னடி இது பார்க்க எப்படி இருக்குமா? அது சத்தியமாக தெரியலையா? உங்கள் அம்மா எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. ஆமாம், உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு கம்மி தான். மாமா உனக்கு கூடயா தெரியல? உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியலையே அப்படின்றான். மூஞ்சி மட்டும் அப்பாவி மாதிரி வச்சுக்கோ, எல்லா வேலையும் பண்ணு, ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் அம்மா டக்குன்னு உங்கள் மண்டையிலேயே ஒரு அடி வைக்கிறாங்க. நான் அடிக்காத, நீ அடிச்சிட்ட அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. என்னடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. இது என்னடியும் அதையாச்சும் சொல்கிறீ. நீங்கள் வந்துட்டு உங்கள் சாரீ தான் கட்டியிருப்பீங்க, லைட்டாக உங்கள் ஸ்டொமக் கிட்ட உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணுறீங்க. டக்குன்னு சாரியை பிடிச்சிட்டோம். என்னடி பண்ணுற? என்ன அப்பா அம்மா பாட்டி தானே இருக்காங்க, இப்போ இதில் உனக்கு என்ன? அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன்ல அதுதான் உங்கள் கையில் இருக்குது. அந்த 1 to 8 நம்பர் போட்டிருக்குல்ல, அதை வந்து ஒயின் வந்துட்டு கையில் கொடுத்துட்டு அந்த இந்த சைடு ஒன்று மாதிரி மாட்டியிருக்காங்கல்ல, அதை எடுத்து அவள் ஸ்டொமக்கில் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறா. அவங்க வீட்டில் எல்லாருமே சைலண்ட்டாக என்ன சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதை நீங்கள் ஸ்டொமக்கில் வச்சு அதை ரப் பண்ணதுக்கப்புறம் தானே சவுண்ட் கேட்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன மாமா புரியலையா? உன் பேபியோட ஹார்ட் பீட். டக்குன்னு செம்ம ஷாக்கு. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா பேபியோட ஹார்ட் பீட்டா? உங்கள் அப்பாவுக்கும் ஷாக்கு. பேபி ஹார்ட் பீட்டா? என்னம்மா சொல்கிற? நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் மக்கா, எல்லாருக்கும் அப்போ தான் புரியுது பேபியோட ஹார்ட் பீட்டான்னு. அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். அவன் கையிலே தான் அந்த இது இருக்குது. நீங்கள் ஸ்டொமக் வச்சு ரப் பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் அப்படியே விட்டுருப்பீங்க, அது அப்படியே தொங்கிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி உங்கள் அம்மா டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணிட்டாங்க. நிஜமாவா? நிஜமாம்மா, இதில் போய் யார் விளையாடுவா? உங்கள் அம்மா டக்குன்னு ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. சத்தியமாக அப்படி சொல்லவே இல்லை. எப்படி இதெல்லாம் செக் பண்ண? ஹார்ட் பீட்லாம் என்னடி அப்படின்றாங்கன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு, நான் முன்னாடியே செக் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு தான் இருக்குது. உங்கள் அப்பா உங்களை ஹக் பண்ணிட்டு என்னம்மா நிஜமாவா? ஐயோ என் குழந்தையே ஒரு குழந்தை, என் குழந்தைக்கு ஒரு குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ ஹாப்பி. உங்கள் பாட்டி வந்துட்டு அப்படியே உங்களை சொடுக்கெடுத்து வச்சு தங்கம் சொல்லவே இல்லைன்றாங்க. எல்லாரும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பாட்டி வந்து வேகமாக போயிட்டு நீங்கள் வந்து வரணின்னு சொல்லி கேக் செஞ்சுருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு உங்கள் வாயின்னு வந்து லைட்டாக ஊட்டி விட்றாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறீங்க. இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இது மாமாவுக்கு சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். மாமா மாமா நிஜமாவா? நிஜமாக தான். டக்குன்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்கள் அம்மா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. டக்குன்னு உங்கள் அப்பா பிரிச்சே விட்டுட்டாரு. அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆடி போன மாதிரி நிற்கிறானுங்க. ஐயோ எங்கள் மாமாவே ஆல்ரெடி ஆடி போன மாதிரி இருக்குது. ஏன் எல்லோரும் போட்டு இப்படி பண்ணுறீங்க? மாமா ஒன்றும் இல்லை மாமா, நான் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி உங்களை திருப்பியும் ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. லவ் யூ மாமா. நீங்கள் பார்த்துட்டு நீ தானே சொன்ன எங்கள் அப்பா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு. எங்கள் அப்பா விட ஒரு நாள் மேலே இருந்து கட்டும் பிள்ளைக்கு, சரியா அப்படின்றீங்க. ஸ்மைல் பண்ணிட்டேன்னு. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனால் இது நம்பவே முடியல. நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே ஷாக்கு. அதுலேயே ஹார்ட் பீட்டு எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட ப்ரெக்னென்சி கிட் கொடுத்தீங்கன்னா கூட இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டான். ஸ்ட்ரைட்டாக ஹார்ட் பீட்டில் கேட்டிருக்கு. அதனால செம்ம ஷாக்குன்னு ஒரு ஹாப்பி ரியாக்ஷன் தான். இப்போ நீங்களே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அதை உங்கள் வயிற்றில் வச்சு ரப் பண்ணிட்டே இருக்கான். மாமா போதுண்டா, ஏன்டா இவ்வளோ நேரம் பண்ணுற? ஹார்ட் பீட் கேட்குதுடி, என் குழந்தையோட ஹார்ட் பீட். நீங்கள் பார்த்துட்டு
சரி பண்ணி விடு அப்படின்ட்டீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, டேய் தேய்ச்சி தேய்ச்சி வயிறு வலி எடுக்க வச்சிடாதடா. அக்கா அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். உங்கள் அம்மா அவன் கையில் இருக்க அந்த மிஷினை வாங்கி அங்கிட்டு வச்சுட்டாங்க. அக்கா அதை கூட நான் ஹார்ட் பீட் கேட்டுட்டு இருந்தேன்ல. டேய் நீ அப்பாவாக போகிறடா, இன்னும் குழந்த மாதிரி வெளுக்க போகிறேன் எந்திரா அப்படி சொல்லிட்டு வந்து துரத்தி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். உங்கள் அம்மா வந்து உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு சிக்கன் மட்டன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்கள் அம்மா வந்து உங்களுக்காக மட்டன் குழம்பு சிக்கன்லாம் வச்சு தராங்க. நீங்களும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். ஏன்ட்டானு வந்து உங்கள் கிட்டே தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஏன்ட்டான்னு பார்த்துட்டு இவன் கூட சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான் தெரியுமா. உங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஆடி சொல்லிட்டு ஷாங்கில் பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ தான் சொல்கிறீங்க, ஏன்டன் எப்போதுமே ஸ்டொமக்கில் அவன் காலில் வச்சுட்டே படுத்திருப்பான் தெரியுமா. அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. உங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நான் பீரியட்ஸ் ஆகணுங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன் என்னங்க. அதான் மறந்துட்டே கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே ஒரு அம்மா பிள்ளையவா மறந்துச்சு உங்கள் அம்மா. ஐயோ அப்படி இல்லடி, இப்படி ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணவே இல்லை. நீ கிளாஸ் போவியா, வந்துட்டு கேக் செய்வியா, நான் அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். உங்கள் பாட்டி அதான் பாரு எல்லாருமே கூடயே இருந்திருக்கோம், பட் யாருமே கண்டுபிடிக்கலை. உங்கள் அப்பா வந்து ஸ்மைல் பண்ணிட்டேன்னு. அதான் பாரு என் பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நினச்சா எப்படி மறைச்சி விளாண்டுருக்குன்னு எல்லோரும் வந்து அதை போய் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. உங்கள் அப்பா சைலண்ட்டாக முறைச்சிட்ருக்காரு. எங்கே மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஸ்வீட் தான் செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட் தான் சாப்பிட்ணுன்னு தோணி இருக்கும். சொல்லியிருப்பீங்க, அம்மா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் கொஞ்சமாச்சும் செஞ்சு கொடுமா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் வந்து ரூமில் இருக்கீங்க. ஏன்டன் வந்து உங்கள் மடியில் படுத்திருக்கான். அவன் கால் வந்து உங்கள் வயிற்றில் தான் இருக்குது. அவன் ஹேண்ட் அவங்க ஸ்டொமக்கில் வச்சுட்டு உங்கள் கிட்டே உட்காந்துருக்கான். இப்படி இதெல்லாம் நீ கன்ஃபார்ம் பண்ண. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லு, ஹாஸ்பிட்டல் போனியா, ஸ்கேன் பண்ணிட்டியா? நீங்கள் பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் முன்னாடியே போயிட்டேன் மாமா, நான் செக்லாம் பண்ணிட்டேன், பேபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அடி பாவி, ஒரு வார்த்தை ஃபோனில் சொன்னியா? நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம் தான் நினச்சேன், பட் எனக்கு சர்ப்ரைஸாக ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சா. நான் அதுக்கப்புறம் நிறைய யோசித்தேன் மாமா, ஒரு ஐடியாவுமே இல்லை. கடைசியில் நான் போயிட்டு ஃபுல்லாக இன்ஸ்டாவில் தேடினேன். அப்போ ஒருத்தவங்க ஹார்ட் பீட் இந்த மாதிரி வச்சு காட்டினாங்க. அதை பார்த்துட்டு அவங்க கமெண்ட்டில் போய் இந்த மிஷினோட பேரை தேடி அப்புறம் கூகுளில் போட்டு பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கி வீட்டில் யாருக்கு தெரியாமல் வாங்கி வச்சு இதை ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணி தான் உன்கிட்ட காட்டியிருக்கேன்னு ஆடி சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். அப்புறம் இது உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கபோர்டில் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் போய் செக் பண்ணது அப்பயே ஸ்கேன் எடுத்துருப்பாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வச்சுருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் வீட்டை கொடுக்குறீங்க. அந்த ஸ்கேன்லாம் பார்க்குற வயசு அப்படி டியோர்ஸாக வருதுங்க. அம்மா அலரியா ஹாப்பி டியர்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்கேனையும் தொட்டு பார்த்துட்டு உங்களை பார்க்குறோம். நம்ம குழந்தைல குழந்தை அப்படி சொல்லிட்டு கண்ணத்துல லைட்டாக அடிக்கிறீங்க. மாமா அல்லாத மாமா அப்படி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அவனுக்கு ஏன்னு தெரியல டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன் மாமா இவ்வளோ அலற? அதாவது நான் கூட இருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா எனக்கு இந்தளவுக்கு ஒரு ஹாப்பி கிடச்சிருக்காதுடி. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சடனாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிற, ஸ்கேன் காட்டுற, குழந்தை இதுதான்னு சொல்கிற, ஹார்ட் பீட் காட்ட வைக்கிற, கேட்குறேன் ஹார்ட் பீட் கேட்குறேன், என் குழந்தையோட ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். எல்லாமே ஒரு மாதிரி வியோட ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. அவன் ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக இருக்கான். நீங்கள் வியோட ஹேண்ட் பிடிச்சிட்டு, மாமா நீ இவ்வளோ எமோஷ்னலாக ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டி. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. கூட இருந்து பண்ணியிருந்தா கூட இந்த ஃபீல் வந்திருக்காது. தூரத்தில் இருந்தேன், சொல்லாமல் இருந்தேன், சடனாக வரேன், பேபியோட ஹார்ட் பீட் கேளு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீக்கு கிஸ் பண்ணுறீங்க. வந்துட்டு அப்படி சைலண்ட்டாக இருக்கான். கிஸ் பண்ணுடா. வந்து பேக் கிஸ் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு ஏண்டா இவ்வளோ அழுற தெரியலடி, இப்படி கண்ணு கலங்கிட்டே இருக்குது. கலங்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் இன்னொரு அடி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மைல் பண்ணிட்டே உங்களை பார்க்குறோம். உங்கள் அம்மா வந்து உங்களுக்காக ஸ்வீட் செஞ்சு கொண்டு உள்ளே வராங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மாவா ஒன்றே தான் குப்பலான்ச்சு எங்கள் அப்பா அப்படின்னாலே வேகமாக போய்ட்டு உங்கள் அப்பா தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் பாட்டி வந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஸ்கேன்லாம் காட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி பண்ண? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, நான் டெலிவரி கொடுக்க போனப்போ எப்போ அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ தான் நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தையே சொல்கிறீங்க. ஒன் டே வந்து உங்களுக்கு நமக்கே பீரியட்ஸே ஆகலை, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் தோணியிருக்கும். உங்களுக்கு இது ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஃபீல்லாம் கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், போன மந்த் பீரியட்ஸே ஆகலை, இந்த மந்த் டேட் வந்துருச்சு, பட் ஸ்டில் பீரியட்ஸே ஆகலை.
அவங்க உங்கள் நெத்தியில் பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? ஆகிடுச்சு. ரெகுலராக பீரியட்ஸ் ஆகும், பட் இந்த தடவை ஆகலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அம்மாட்ட சொல்லலை, நான் மட்டும்தான் வந்தேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நீ பயப்பட ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கேன் பண்ணி என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு தான் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் உங்களுக்கு நடந்ததே இல்லை. அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் பீரியட்ஸ் ஆகலை. உங்களுக்கு நிமிஷம் மரண ஷாக்கு. ப்ரெக்னெண்ட்டா? நீங்கள் உங்களை பார்த்துட்டு எனக்கு கல்யாணமே போன மந்த்து தான் ஆச்சு. அவங்க உங்களை பார்த்துட்டு ஏன் போன மந்த் ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதா? இல்லை அப்படி இல்லை, இப்படிலாம் கூட இப்போல்லாம் ஆகும். அதெல்லாம் டக்குனே ப்ரெக்னென்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீ யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. நீ உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் செம்ம ஸ்மைலு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்திருப்பீங்க, டாக்டர் உங்களுக்கு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிக்கியா? வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வாங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ தனியாக வராது. உண்மையை சொன்னால் நீ ரொம்ப பயப்படுற. நீ இவ்வளோ பயப்படவே கூடாது. நீ நிறைய சாப்பிடு, நிறைய தண்ணி குடி, இன்னும் கொஞ்சம் உன்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கோ. ஏன்னா அப்போ தான் குழந்தை வெயிட் போடும். உன்னை பார்த்தானே தெரியுது நீ ரொம்ப வெயிட் கம்மியாக ஃபீல் ஆகுற எனக்கு. ஸோ நல்லா வெயிட் போடு, பேபி பிறந்ததுக்கப்புறம் வெயிட்டை குறைச்சிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வெயிட் போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேக்லாம் சாப்பிடுவீங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமுமே நீ சாப்பிடாத அப்படின்னு. நீங்கள் டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டு பயங்கரமாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க அம்மா அதை நோட்டே பெருசாகவே பண்ணல. அவங்க சரி நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு ஆக்கி போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ தான் நல்லா தானே ஆக்கி போட்ட, அப்படி பாவி சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி எப்படி செஞ்சுருப்பேன் தெரியுமா? மாசமாக இருக்க அவ்வளோ விஷயத்த செஞ்சு கொடுக்கணும் நீ சாப்பிட, படுபாவி. ஒரு விஷயத்த கூட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அடி வைக்கிறாங்க. நீங்கள் அடியை வாங்கிட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் அப்பா டக்குன்னு வந்து உங்கள் அம்மா மண்டையில் ஒரு அடி வச்சிட்டாரு. உங்கள் அம்மாக்கே ஷாக்கு. இவர் எதுக்கு அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்தா பிள்ளை அடித்த கொன்றுவேன், மாசமாக இருக்க பிள்ளைய போய் அடிக்கிற அறிவு இருக்கா இல்லையா? உங்கள் அம்மா அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆத்தாடின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்போவுமே உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை அடிக்கவே மாட்டார். உங்கள் அம்மா எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்குவார், என்ன பண்ணாலும் சரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு போயிடுவார். அவர் உங்களை அடித்தா கூட ஏன்டி அடிக்கிற அப்படி சொல்லிட்டு கையை தான் பிடிப்பாரே தவிர அடித்ததெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அப்பா அடிக்கிறாரு. நீங்கள் அப்பா அம்மாவை அடிச்சிட்ட, அப்புறம் மாசமாக இருக்க பிள்ளைய அடிச்சிட்டு ஒன்று இவங்க பாசத்தில் நம்மளை பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஃபீலே வீக் அப்போ தான் வருது. ஏன்னா உங்கள் அப்பா உங்களை பயங்கரமாக கேர் பண்ணுறாரு. இந்த சொன்ன நேரத்துலேருந்து இப்போயும் உங்களை பயங்கரமாக கேர் பண்ணியிருப்பாரு. சரி விடு அப்படிங்கிற மாதிரி அவனு விட்டுட்டான். இப்போ தான் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கிச்சனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போமா? என்ன பாரு என்னங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. சிரிக்காதடி, செம்ம காண்டில் இருக்கேன் ஏங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. ஹாப்பி நியூஸ் தான் நம்ம பொண்ணு சொன்னா, நீ காண்டாகிற அளவுக்கு ஒன்றும் சொல்லலையே. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணேன்னு நான் கேட்டேன். நான் என்ன பண்ணேன்னு நான் கேட்குறேன். இது ஒன்றும் வாழைப்பழ காமெடி இல்லடி, டென்ஷன் ஆக்காத. சரி ஏன் டென்ஷன் சொல்லுங்கள். என்ன இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? என்ன இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கேட்டால் எல்லோரும் ப்ரெக்னெண்ட்டான மாதிரி தான். உங்கள் அப்பா வந்து முறைக்கிறாரு. அது எங்க நான் 10 நாள் பிரித்து வச்சேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அது இல்லாமல் கரெக்டாக அன்னைக்கு நைட்டே அவன் தம்பியும் போயிட்டான். நினச்சி விட்டு எங்கள் அம்மா அழகாக தலையாட்டுறாங்க. இந்த அழகாக ஆட்டுற வேலையை வச்சு பிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். ஏங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு உன் தம்பி ரொம்ப நல்ல பையன், இந்த விஷயத்தை அவன் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏங்க வாயில் நல்லா வருது சொல்லிட்டு நான் தப்பாயிரும். ஆனால் அவள் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? என் தம்பினால தானே. உங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மண்டையில் ஒரு அடி வைக்கிறார். ஏங்க மூளையை அடிச்சு உடச்சி தூக்கி எறிஞ்சிருவேண்டி. சரி விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாமல் கொடுத்து நீ டென்ஷன் ஆக்கலாம். யாங்க டென்ஷன் ஆகுறீங்க சொல்லுங்கள். அவன் வந்து அதாவது பொண்ணு வீட்டில் தான் தான், அவன் வந்து கூட்டிகிட்டு போக வாய்ப்பில்லை. நீ தானே கூட்டிகிட்டு போய் விட்ட. உங்கள் அம்மா டக்குன்னு வெளியே விட்டு நான் போய் இந்த ஸ்வீட்டை சொல்லிட்டு போ, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டேன், பட் அதுக்கு மேலே என் பொறுப்பு இல்லைங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஓடியே போயிட்டாங்க. உங்கள் அப்பா முறைச்சிட்டே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தது. இந்த சீனாக நடந்திருக்கும். உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா பார்க்குறேன். உங்கள் அம்மா எல்லாமே நம்ம மாதிரி என்னையுமே முறைக்கிறாங்க. நான் சும்மா போட்டேன், இவனுங்க தான் ஊலாம் போட்டாங்க. நம்மளை முறைச்சா நம்மளை வேலையை போய அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஒயின்மா நீ இங்கேயே இருக்கியா? நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு நான் இங்கே தான் பார்ப்பேன். பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாண்டி மாமா. ஆனால் என்னடி ஆனால் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்கலாம். ஆனால் எனக்கு அப்பா கூட இருக்கணும் அம்மா கூட இருக்கணும்னு தானே தோணுது.
டக்குன்னு வியோட அம்மா பார்த்துட்டு, இங்கே பாரு வி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப அவள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் நடக்கணும். இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாத. இங்கே இருக்கணும்னு தோணுதா என்ஷெல்லாம் நீ இங்கே இருடா. சரி பாட்டி அப்படின்றீங்க. வி உங்களை பார்த்துட்டு, நம்ம வீட்டுக்கு போகலாண்டி, நீங்கள் மாமா அப்படின்றீங்க. எல்லாரும் வியை முறைக்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு வி சைலண்ட் ஆகிட்டான். அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் வீட்டில் தான் வந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை தான் தாங்குன்னு தாங்குறாங்க. எல்லாருமே வியை பார்க்கலான்னு நினச்சிருப்பாங்க. வியை தான் ஃபஸ்ட் தாங்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. பட் டோட்லி ஃப்ளாப்பு. வியை ஒருத்தன் கூட கண்டுக்கல. எல்லோரும் உங்கள் கூடயே இருக்காங்க. 3 பேர் உங்களை சுற்றியே இருக்காங்க. வீக்கு ஏதோ உங்ககிட்ட பேசணுனாலே ஏதோ ஒரு பெரிய படையெல்லாம் தாண்டி வர மாதிரி ஃபீல் ஆகுது. படையெல்லாம் தாண்டி வந்தாலும் உடனே பிரித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நைட்டு வந்து நீங்கள் உங்கள் ரூமில் தான் படுத்துருக்கீங்க. வி வந்து ஹாலில் உட்காந்துருக்கான். உங்கள் அப்பா வியை பார்த்துட்டு, நீ போய் உங்கள் வீட்டில் தூங்குப்பா, நான் போய் வாங்கி கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டாரு. வி உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னக்கா ஏக்கா நான் வந்து ஒரு நாள் தான் ஆகுது, சரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமேன்னு பார்த்தா இன்னும் அநியாயம் பண்ணுறீங்க. இங்கே பாருடா வி, சத்தியமாக இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. உங்கள் மாமா ஆல்ரெடி நான் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு நிமிஷம் வாழை கவிச்சிட்டான். என்னக்கா சொல்கிற? அது கண்டுபிடிச்சிட்டார் மீன்ஸ் கொஞ்சம் மிரட்டி வாங்கிட்டார் உண்மையை. அவர் ஆல்ரெடி எம்எல்ஏ செம்ம டென்ஷனில் இருக்கார். அவர் பிள்ளை வேறு சின்ன பிள்ளையா, நம்ம ஏதோ ஆவாத வேலை பார்த்து வச்சுருக்கோமா. வீட்டுக்குன்னு பார்த்துட்டு ஆவாத வேலையா, அப்புறம் எதுக்கு ஹார்ட் பீட் கேட்டுன்னு புருஷன் குதிச்சாரு. அது ஏதோ பிள்ளை மாசமாக இருக்கேன்னு சந்தோஷத்தில் குதிச்சு போட்டாரு. ஆனால் நம்ம 2 பேத்தையும் மட்டும் மிரட்டுறாடா. அதான் பரையாடு சொல்லி 2 பேரும் 2 வீயோட அப்பா தான் பார்த்துட்ருக்காங்க. வீக் பட் உங்களை ரூமுக்கு கூட்டு போகணுன்னு தோணிகிட்டே இருக்குது. ஏன்ட்ட வந்து உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு நடுவில் படுத்துருக்கான் வீக்கு. ஐயோ எனக்கு அங்கே போய் படுக்கணும்னு தோணுது. நீ போய் உள்ளே போந்துரு, உன் புருஷன் திட்டிகிட்டே இருக்காரு பார்க்க அப்படி சொல்லிட்டு வீ வந்து கடுப்பாக அவங்க வீட்டுக்கே போயிருப்பான். போயிட்டு பார்க்கலாம் கிச்சன்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இது பண்ண மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்க. வீ அதை பார்த்துட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணாச்சு. அவளுக்குன்னு வாங்கின கிஃப்ட்டை கூட தரல. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வீ கிஃப்ட் கொடுத்துருப்பான். பட் உங்கள் கிஃப்ட்டை கொடுக்கவே இல்லை. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்கள் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பொறுமையாக இருந்துச்சு பார்க்குறீங்க. வீட்லேயே இல்லை. நீங்கள் வந்து வியோட வீட்டுக்கு போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் அமைதியாக உட்காந்துருக்கான். உங்களுக்குன்னு வாங்கின கிஃப்ட்டை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். இப்போ இது கொடுத்தா தப்பாக வேறு போயிடும். அதனால அந்த பாக்ஸை வச்சுட்டு கொடுக்கலாமா வேணாமா, நம்மளே வச்சுக்கலாமா, என்னம்மா கிஃப்ட் இது, அம்மா இன்னைக்கு வாங்கிட்டு வரலான்னு சொன்னேன், சாரீ மட்டும்தான்னு சொன்னேன், இது என்ன கிஃப்டெல்லாம் வச்சுருக்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் தான் என்னடி வந்துட்ட, சும்மா தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்டில் உட்கார வரீங்க. பார்த்து உட்காரு மாமா, நான் பார்த்து உட்காரு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் உட்கார பண்ணுங்க. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. அதுவான்னு சொல்லிட்டு வீயோட லேப்பில் உட்காருறீங்க. வீ வந்து உங்களை லைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். ஏன் டைட்டாக பிடிக்க மாட்டியோ? டைட்டாக பிடிச்சா என் குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகும். செல்லம் இப்போல்லாம் காது கேட்காது செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வீ கண்ணத்துலேயே ஒரு அடி வைக்கிறேன். என்னடி அடிச்சிட்டே இருக்க? ஏன்னு தெரியலமாம்மா, எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனது வந்து ஒன்று அடிக்கணுன்னே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி வைக்கிறீங்க. பட் வீ நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறோம். சரி அது என்ன கிஃப்ட்டு? வீ உங்களை பார்த்துட்டு இந்த கிஃப்ட்டுக்கு வேல்யூவே இல்லை. ஏமாம்மா மூஞ்சி இவ்வளோ அழகாக வச்சுருக்க அப்படின்றீங்க. அவள் எப்படியோ மூஞ்சி டொயின்னு வச்சுருக்கா. நீங்கள் அதை கண்ணத்துக்கு கிள்ளி வேற கொஞ்சிறீங்க. ஏண்டி உனக்கு இதை பார்த்தா அழகாக இருக்காடி. அம்மா நீ எப்போவுமே அழகு தான், ஜோயா அழகு பையன். சரி இந்த பொடி அப்படி சொல்லிட்டு அந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஏன் உன் வாய்ஸ் கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கலாய்க்காதடி புடிடி. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கி பிரிக்கிறீங்க. உள்ளே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு பிகினி ட்ரெஸ் தான் இருக்குறீங்க. ஆங்கிற மாதிரி வேயே பார்க்குறீங்க. ஷாக்கு குறை. அடுத்து பார்த்தா ஹனிமூன் டிக்கெட்டு. உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. நீங்கள் பெட்டில் உட்காந்து குழந்தைங்க சிரிக்கிறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு ஏண்டி சிரிக்கிற? மாமா உனக்கும் ஹனிமூன். சரி அசிங்கப்படுத்தாத. வீ உங்களை பார்த்துட்டு நீங்கள் உனக்கும் ஹனிமூனுக்கும் ராசியாக இல்லை போல. ஹனிமூன் டிக்கெட் போட்டால் ஒன்றையே டிக்கெட் போட்டாங்க, நீ அங்கிட்டு போயிட்டு வாடான்னு. இப்போ ஹனிமூன் டிக்கெட் போட்ட உன் பையன் போட்டான். போச்சு. ஐயோ வீ அப்படியே உங்களை பார்த்துட்டு இவ கூட கலாய்க்கிற நிலமையில நம்ம அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். சரி நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எந்த ஹனிமூன் டிக்கெட்டே கிழிச்சு போட்டுரு. வீ உங்களை பார்த்துட்டு என்னடி இப்படி சொல்கிறேன்? அம்மா உனக்கும் ஹனிமூனுக்கும் நிஜமாக ராசி கிடையாது. ஏன்னா அவ்வளோதான், இனி பேர் அனுப்பவே மாட்டார் அப்பா. அப்புறம் பேபி பான் ஆயிடுவான், அவனை பார்க்கணும், அவன் கூட இருக்கணுங்கிற தாண்டி ஹனிமூன் நோ சான்ஸ். வீ உங்களை பார்த்துட்டு கொடு சொல்லிட்டு டக்குனு வாங்குறது ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறான். ஆனால் இதையும் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு நெஞ்சு வலிக்குது. வீ உங்களை பார்த்துட்டு என்னடி உனக்காச்சும் இதாச்சும் வாங்கினேன், எனக்கு அது கூட வாங்கின தெரியுமா? நீங்கள் வீ மட்டும்னு ஒரு அடி வைக்கிறீங்க.
அடிச்சுட்டே இருக்கவோ என் வாய் கிழிச்சிருவேன் ஆளை மண்டையும் பாரு அப்படின்றீங்க. வி ஸ்மைல் பண்ணுறீங்க வியை பார்த்துட்டு. சரி சரி விடு, ஹனிமூனுக்கு தான் ராசி இல்லை, வா ஹக் பண்ணியாச்சும் படி. வி உங்களை பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் வா நம்ம ஹக் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி உங்களை ஹக் பண்ணி படுத்துட்டான். உங்களுக்கு சிரிப்பாக வருது, ஏன்னா ஹனிமூன் டிக்கெட் போடுறப்பெல்லாம் அது ஃப்ளாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே வியை பார்க்குறீங்க. ஆமாம் ஜேகே அண்ணன்ட்ட சொல்லிட்டியா? இல்லை இல்லை நான் மறந்துட்டேன், காலையிலேருந்து இப்படி நடந்த விஷயத்தில் நாளைக்கு மார்னிங் சொல்கிறேன். சரி அப்படின்ட்டீங்க. விஏ சரின்ட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டீங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. இன்னும் ஒரு 2 பார்ட்டில் இந்த எஃப்எஃப்ஐ முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் மைண்டை தயார் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்களா, ஐயோ அக்கா முடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி. ஸோ இன்னும் 2 பார்ட் தான், ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நான் லாங் எஃப்எஃப்ஐ போட்டதே கிடையாது. லைஃப் டைமில் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ லாங் எஃப்எஃப் போடுறது. எனக்கே ஷாக்காக இருக்குது. நம்மளால் வந்துட்டு இவ்வளோ தூரம் இந்த எஃப்எஃப்ஐ பில்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் 2 பார்ட்டா. ஸோ கொஞ்சம் மனசை வந்து திடநிலைப்படுத்தி வச்சுக்கோங்க, ஓகேவா? செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோ. அங்கே பிஎல் ஒன் ஷார்ட்ஸ் வரும். பாய், லவ் யூ.